தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் தற்போது சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. பாரதி ராஜாவின் உடல் சொந்த ஊரான தேனி பெரியகுளம் அருகே உள்ள அல்லி நகரில் நாளை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பாரதி ராஜாவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நாளை நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தற்போது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பாரதி ராஜாவின் உடல் தற்போது தேனி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடல் சொந்த ஊரில் நாளை நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இயக்குனர் பாரதி ராஜா உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவரது மகன் மனோஜ் மறைந்த நிலையில அந்த துயரத்திலிருந்து மீளாத பாரதி ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். குறிப்பாக வீட்டில் இருந்தபடியே மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இயக்குனர் பாரதி ராஜா இன்று அதிகாலையில் காலமானார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரையுலகில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர். அவரது மறைவு ரசிகர்கள் மற்றும் திரையுலகத்தினிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரது உடலுக்கு பலரும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதே போல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல நடிகர்கள், திரையுலகங்கள், அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் பிரபலங்கள் என ஏராளமானோர் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினர். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து உறவினர்களும் நண்பர்களும் அஞ்சலி செலுத்திய நிலையில அவருடைய உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்த நிலையில பாரதி ராஜாவின் உடல் நாளை அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கலைத்துறை மட்டுமல்ல பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்கு இரங்கல் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞன் பாரதி ராஜா என்றும் அவரை போற்றுகிறார்கள். குறிப்பாக அவரது கலைக்கல்ல அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும் பாரதி ராஜாவின் பெயர் வாழ்கும் என தொடர்ச்சியாக பல்வேறு அவருடைய புகழெல்லாம் இந்த நிலையில எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தேனி மாவட்டம் மத்தலகுண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் என்பது நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. இன்ற நிலைதான் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாகனம் மூலம் புறப்பட இருக்கிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று முதல் நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஏராளமானோர் நேரடியாக பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில நாளைய தினமும் அவருடைய சொந்த ஊர்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அங்கு சொந்த ஊர்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பிறகு 3 மணி வேளையில அந்த நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் வாகனம் மூலம் புறப்பட்டு செல்ல இருக்கிறது. அந்த நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான சாங்கிய முறைப்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமல்லாமல் திரை பிரபலங்கள் என ஏராளமானோர் இந்த சாங்கியத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில காவல்துறை அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது. பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்குமே பல நடிகைகளை திரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் என்றால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக பல நடிகர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தார். வயது மூப்பு காரணமாகவும் அதே போல கடுமையான நுரையீரல் தொற்று காரணமாகவும் ஏற்கனவே சென்னை தனியார் மருத்துவமனையில அவர் சிகிச்சை எல்லாம் பெற்று வந்தார். இந்த நிலையில்தான் கிராமத்து மண் வாசனைக்கு கொண்டு சென்ற பெருமை பாரதி ராஜாவை சேரும். குறிப்பாக 4 சுவருக்குள்ள முடங்கி கிடந்த அந்த தமிழ் சினிமாவை தியேட்டர்களில் இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கொண்டு சென்ற பெருமை என்பது பாரதி ராஜாவை சேரும் என்றால் அது மிகையாகாது. 1977ஆம் ஆண்டு வெளியான அந்த 16 வயது நிலைய திரைப்படத்தின் மூலமாக தான் அவர் இயக்குநராக
அறிமுகமானார். அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில், முதல் மரியாதை, மண் வாசனை, 16 வயது நிலை என பல காவிய படைப்புகள் எல்லாம் தந்து தமிழ் சினிமாவின் படைப்புகளை, அதாவது தமிழ் சினிமாவின் திசையை மாற்றியமைத்தார். என் இனிய தமிழ் மக்களே என்று அவரது காந்த குரல் என்பது வரிகள் ஒட்டுமொத்த தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நீங்கள் இடம் பிடித்தவை என்றும் தெரிவித்தது. அவருடைய மறைவு செய்தியை கேட்டுதான் ஒட்டுமொத்த திரையுலகம் தற்பொழுது அரசியல் உலகம் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்கிறது. மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தப்படும், முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின், அதே போல நடிகர்கள், அது மட்டும் இல்லாமல் நடிகைகள், அதே போல அரசியல் பிரபலங்கள்லாம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்தனர். தொடர்ச்சியாக சொந்த ஊரான தேனிக்கு இன்னும் சட்ட நேரத்தில் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. நாளை மாலை நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருக்கக்கூடிய சூழலில் திரையுலகில் ஆகாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக நட்சத்திரங்களையும் 6 வரிசை நாயகிகளையும் அறிவும் செய்த அந்த மாபெரும் துரிகையின் மறைவு தமிழ் கலை உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக இந்த நிகழ்வு என்பது பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பாரதி ராஜாவின் உடலுக்கு தொடர்ந்து இன்னும் சொந்த ஊரில் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். நாளை காலை அவருடைய அந்த உடல் என்பது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு சென்றுவிடும். அங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்துதான் மாலை நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. பாரதி ராஜாவை பொறுத்தவரைக்குமே பல நடிகர் நடிகைகளை திரையுலகத்திற்கு கொண்டு வந்தவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக பாரதி ராஜாவினுடைய அந்த அதாவது படங்கள் எல்லாம் தொடர்ந்து மறக்க முடியாத ஒரு காவியங்களாக இருந்து வரக்கூடிய சூழல்ல அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு திரையுலகத்திற்கு பின்னாடி, அதாவது பெரும் இழப்பாக பார்க்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக இங்கு செய்தியாளர் சந்திப்பில் கூறிய அனைத்து திரையுலகங்களும் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில தமிழ் மண்ணை விட்டு பிரியக்கூடிய பாரதி ராஜாவிற்கு பிரிய விடை கொடுப்பதற்கு மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஆழ்ந்த இரங்கலையும் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல திரைப்பிரபலங்கள் எல்லாம் வெளியிட்டு வந்தார்கள். சட்ட நேரத்துக்கு முன்பாக தான் அரசு சார்பில் அமைச்சர்கள்லாம் நேரடியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.